சாரதி லா ஸ்டடீஸில் கிட்டத்தட்ட நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோடுடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஏதாச்சும் ஒரு டாபிக் விடுபட்டால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட். அரசாங்கத்திற்கு எதிரான வழக்கு, அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு எப்படி தொடுப்பது அப்படின்ற ஒரு டாபிக் தான் இது. உரிமையியல் நடைமுறை சட்டம் 1908 பிரகாரம் ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடரும்னா ஒரு சில நடைமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். சாதா ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி இல்லைனா இவங்க நோட்டீஸை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நோட்டீஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் ஃபைல் ஆகாது. இந்த மாதிரி பல விவகாரங்கள் இதில் அடங்கியிருக்கிறதுனால மிக தெளிவாக நோட்டீஸ் எடுக்க வேண்டிய கடமையில் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 செக்ஷனையும் பூர்த்தி ஆகிற மாதிரி நம்மளோட நோட்டீஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு செக்ஷன் 79 என்ன டிஃபைன் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் டெலிவரி பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்ன சார் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தான் நோட்டீஸ் அனுப்ப முடியும், அதுனா செக்ஷன் 79 தனியாக சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் எந்த கான்செப்ட் நம்மளை ஆளுதோ அந்த இடத்துக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றீங்க, அவருடைய செக்ரட்டரிக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த செக்ஷன் 79 நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான நிலைமையில் யாருக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி நோட்டீஸ்ன்ற ஒரு தனி காலம் இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா தி செக்ரட்டரி அப்படின்ற ஒரு கான்செப்டில் இது யாருக்கு கீழே வருது, அந்த அட்ரஸ் என்னன்றதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி உங்களுடைய நோட்டீஸை நீங்கள் அனுப்பலாம். ரெண்டாவது செக்ஷன் 80 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிசியில் நோட்டீஸ் டெலிவரி மேண்டேட்டரி 2 month பீரியட்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பின 2 மாதத்திற்கு பிறகு தான் நம்ம சூட்டை ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன் இந்த 2 மாதம் டைம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான விளக்கம் இந்த பேராகிராஃபில் நம்மளுக்கு ஒளிஞ்சு கிடக்கு. இந்த பேராகிராஃப் நான் படிக்கிறேன் பாருங்கள். நாம் அரசாங்கத்தின் மீது முக்கிய காரணங்களுக்காக வழக்கு தொடர வேண்டுமானால், ஏதோ ஒரு விவகாரத்துக்காக நீங்கள் அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடரணும்னு ஆசைப்படுறது கிடையாது, அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான கான்செப்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வதற்கு 2 மாதத்திற்கு முன், இன்னைக்கு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா இன்னிலிருந்து 2 மாதத்திற்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்ஷன் 80 இதை தான் டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதன் பிறகும் அந்த குறை நிவர்த்தி ஆகவில்லை என்றால், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நோட்டீஸ் எடுத்துட்டீங்க, 2 மாதம் ஆயிடுச்சு, அந்த 60 நாட்களுக்குள்ளே அவங்க அந்த குறையை நிவர்த்தி செய்யலைன்னா நீங்கள் சூட் ஃபைல் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக ஆயிடுறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 80 உடைய கான்செப்ட். அதன் பிறகும் குறை நிவர்த்தி ஆகவில்லை என்றால் 2 மாதத்திற்கு பிறகு வழக்கு தொடரலாம். இவ்வளோதான் விஷயம். செக்ஷன் 80 சப்கிளாஸ் 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெய்வர் ஆஃப் நோட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் இந்த 2 மாத கால பீரியடுக்கும் சம்பந்தம் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக அவசரமான ஒரு சட்ட உதவி தேவைப்படுது, மிக அவசரமான ஒரு அரசாங்கத்திடமிருந்து ஒரு நிவர்த்தி தேவைப்படுது அப்படின்ற போது லிட்டிகன்ட்டு இந்த 2 மாதம் பீரியடை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இந்த செக்ஷன் 80 நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த அண்டரில் நம்ம நோட்டீஸை, அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா வழக்க தொடரலாம். ஆனால் கண்டிப்பாக ஆனரபிள் கோர்ட்டிடம் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனரபிள் கோர்ட்டில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடணும், இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயம் இருக்குது, அதனால் எங்களால் செக்ஷன் 80 உபயோகப்படுத்த முடியாது, நீங்கள் செக்ஷன் 80 சப்கிளாஸ் 2 பிரகாரம் என்னுடைய சூட்டை அலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் ஆனரபிள் கோர்ட் அலோ பண்ணிக்கிச்சுன்னா கண்டினியூவாக வழக்கு நடக்கும். டிஸ்மிஸ் பண்ணிச்சுன்னா மறுபடியும் நம்ம எங்கே போகணும், செக்ஷன் 80 கிட்ட ஓடி போயிடணும். அதே போல் செக்ஷன் 81 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ரிலாக்ஸேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ். ஏதோ ஒரு சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விவகாரங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ அரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர். இவங்க ஏதோ ஒரு விவகாரத்துக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியாது, பப்ளிக் ஆஃபீஸர்ஸுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண முடியாது. ஏன்னா பொதுவாக நடக்கக்கூடிய விவகாரங்களில் சம்பந்தப்பட்ட நபருடைய ப்ராப்பர்ட்டியை மட்டும் அட்டாச் பண்ண முடியாது. இவர் லஞ்சம் வாங்கினார்னா கண்டிப்பாக அட்டாச் பண்ணிடலாம். ஆனால் வேறொரு பொதுவான விவகாரங்களுக்காக இவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பர்சனல் அப்பியரன்ஸ் அடிக்கடிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனரபிள் கோர்ட்டில் வந்து எல்லாரும் நிற்கிற மாதிரி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் ஆனரபிள் கோர்ட் முன்னாடி வந்து அவருக்குண்டான வார்த்தையை அவர் சொல்லிட்டு போனால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் செக்ஷன் 81 இவங்களுக்கு கொடுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பப்ளிக்காக உதவுறாங்க. இப்போ உதவுறாங்கன்னு சொல்லக்கூடாது, சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க, பப்ளிக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன். இவங்க யாருக்கும் உதவலாம் தேவையில்லை, அவங்களுடைய வேலையை செஞ்சால் மட்டும் போதும், அதுவே நம்மளுக்கு பெரிய உதவியாக தான் அமையும். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அதன் பிறகு செக்ஷன் 82 என்ன டிஃபைன் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அகைன்ஸ்ட் டிகிரி, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு டிகிரி ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு, இவர் 2 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டாரு, வழக்கு நடக்குது, ட்ரையல் நடக்குது, டிகிரியே ஆகிடுச்சு, யாருக்கு எதிராக? அரசாங்கத்திற்கு எதிராக டிகிரி ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3 மாதம் பொறுத்து தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 82 ஆஃப் சிபிசி சொல்லுது. இந்த 3 மாத காலத்திற்குள்ள அந்த குறை நிவர்த்தி செய்யும்படியும் பட்சத்தில் அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளுபடி ஆகிடும். அந்த எக்ஸிக்யூட் பெட்டிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி வைக்கப்படும். அதன் பிறகு அதற்குண்டான பெட்டிஷனை போட்டு நம்ம கேஸை முடிச்சிக்கலாம். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இது இருக்குது. கொஞ்சம் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் புரிய வரும் உங்களுக்கு. யாருக்கெல்லாம் நம்ம நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் நோட்டீஸ் அனுப்ப முடியும். அதில் பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் அனுப்புறது, அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக தி ஜென்ரல் மேனேஜருக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அதுக்கும் பார்த்தீங்கன்னா தி ஜென்ரல் மேனேஜர் தான். டிஎன்இபிக்கு அனுப்பினா அந்த இன்ஜினியர் அல்ல அசிஸ்ட் இன்ஜினியருக்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணுன்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய விலாசத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போது இன்டர்நெட் இருக்கிறதுனால மிக உதவிகரமாக இருக்குது விலாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் கஷ்டத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ரிக்யூர்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ், ஒரு நோட்டீஸில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். எந்த இடத்துலேருந்து அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோஸ் ஆகுது, எந்த மாதிரியான ப்ராப்ளம், எந்தெந்த எல்லைகள் அதில் கவர் ஆகுது, ஸோ இந்த மாதிரியான எல்லா விவரங்களும் இதில் இருக்கணும். இதை பற்றின முழு விவரம் தெரியணும்னா உங்களுக்கு தனி வீடியோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. அதை படிச்சுட்டு இதை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக நீங்கள் இதற்குண்டான ஆன்சர் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் பார்ட்டிஸ், சம்பந்தம் இல்லாத பார்ட்டிஸ் இதில் என்ட்ரி ஆகக்கூடாது. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் என்ட்ரி ஆகணும். நீட் ஆஃப் என்ன மாதிரியான உங்களுக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்றத நீங்கள் நோட்டீஸில் சொல்லப்பட்டிருக்கணும். கண்டிப்பாக ரிட்டன் ஒன்லி, ஓரலில் கிடையாது. நான் டெய்லி சொல்லிட்டு வரேன் சார் அவர்கிட்ட, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ரிட்டனில் தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியாச்சு. 2 மந்த் டைமு யார் சொல்கிறது? செக்ஷன் 80 டிஃபைன் பண்ணி சொல்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லியிருக்கு. டைப்ஸ் ஆஃப் கிரீவியன்ஸ், என்ன மாதிரியான கிரீவியன்ஸ், இந்த ரிலீஃபோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயம் இது. அதுக்கப்புறம் பார்ட்டிஸோடைய ஃபுல் அட்ரஸ்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷனோடைய கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயம், அப்படின்னா கரெக்ட் பார்ட்டியோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயம். சென்டு கரெக்ட் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு குறை இருக்கிறோம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் குறை இருக்குதுன்னா நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் எனி எமர்ஜென்சி, இந்த இடத்துல பாருங்களேன், இஃப் எனி எமர்ஜென்சி யார் இதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 80 சப்கிளாஸ் 2 கனெக்ட் பண்ணி சொல்கிறது தான் இது. இஃப் எனி எமர்ஜென்சி நோ மேண்டட்டரி பீரியட், இந்த 2 மாதம் பீரியடே தேவையில்லைன்றாங்க. இது யாருன்னா செக்ஷன் 80 சப்கிளாஸ் 2 நீங்கள் இங்கே இந்த இடத்துல டிஃபைன் பண்ணி எழுதலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சூட் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட்டை பற்றின விஷயம். இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா மனசில் ஞாபகம் வச்சுக்கிங்க, கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் லாவோடு சேர்ந்து படிக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். சரி, நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஹாய்ன்ற டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிட்றேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதில் இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்டான உதவிகள் அவங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்ன டவுட் வேணாலும் கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.